கிறிஸ்து தெய்வம் வானத்தையும் பூமியும் தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புகிற பரிசுத்தாவியானவரை வருக வகளிலும் வீடுகள் மேலும் அவங்க செய்கிற தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயங்கள் மேலும் பரிசுத்தாவியானவர் எப்போவுமே ஊற்றப்பட வேண்டும். வறண்ட நிலங்கள் தண்ணீர் பாசலாக மாறட்டும், ஒரு நதியாக மாறட்டும். ஜீவனுள்ள தேவனே, பரலோக பணி இறங்கி வரட்டும். தேவனுடைய தயவு, மனிதர்களுடைய தயவு, ராஜாக்களுடைய தயவு ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரட்டும். இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் கேட்கறதுக்கு முன்பாகவே அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லாருக்கும் பதிலை தாரும். கேட்கறதுக்கு முன்பே பதிலை தாரும். கர்த்தாவே, வல்லமுள்ள தேவனுடைய நாமம் காலை வேளையிலும் மகிமை பண்ணும். ஜீவனுள்ள தேவா, உமது நாமத்தை பிரஸ்தாபிக்கும் எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன உமது வார்த்தையின்படி யெகோவா என்னும் நாமம், கிறிஸ்து இயேசு என்னும் நாமம், பரிசுத்தாவி என்னும் நாமம் எங்க பிரஸ்தாவிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. தேவா, எத்தனை பேர் உமது நாமத்தை கூப்பிடுகிறார்களோ, இதோ நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன், இதோ நான் இங்கே இருக்கிறேன், உனக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்த போகிறேன், உன்னோட ஆபத் காலத்திலிருந்து விடுவிக்க போகிறேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயான்று கேட்கிற சேனைகளின் கர்த்தர் நம்ம நடுவுல உலாவிக் கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லுவோம். யெகோவா தந்தையே நன்றி, கிறிஸ்து இயேசுவே நன்றி, பரிசுத்தாவியான நன்றி, எங்களை படைத்ததுக்கா நன்றி, இப்போ வரை எங்களோடு இருந்ததுக்கா நன்றி, எங்கள் குடும்பங்களை காத்ததுக்கா நன்றி, நல்ல ஆரோக்கியம் தந்ததுக்கா நன்றி, நல்ல உத்தியோகம், வியாபாரம், தொழில், விவசாயங்களுக்கா நன்றி. நாங்கள் வாழ வைக்கிற தெய்வமே, உங்கள் கோடி நன்றி. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை. எங்களை மகிமைப்படுத்தி நடத்துறதுக்காக நன்றி ஐயா, நன்றி. சத்தமாக நன்றி சொல்லுவோம். நன்றி யெகோவா, நன்றி இயேசு கிறிஸ்து, நன்றி பரிசுத்தாவே. யாரு கோம் சென்ற என கர்த்தாவே, எல்லா அவயவங்களை உருவாக்கி தந்ததுக்காக கோடி நன்றி. மறுவாழ்வு தந்ததுக்காக கோடி நன்றி. அளவில்லாத அபிஷேகத்தை என் மேல ஊற்றினதுக்காக கோடி நன்றி. முத வார்த்தை பேசும்படி கிருபை தந்ததுக்காக கோடி நன்றி. நீர் அனுப்பின காரியங்களை செய்யும்படி போகிறதுக்காக ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, அத நாம மகிமைப்படட்டும். கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பலமா கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். Amen. My love and greetings to every one of you this morning in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. Hallelujah. காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் என்னுடைய மனதார உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்லவர், நன்மை செய்வார். பக்கத்தில் 4 பேர் கைகளை தந்தி வாழ்த்திட்டு வந்து உட்காருங்கள். Praise the Lord. எனக்கு கை கொடுங்க யாரோ ஒரு ஆள். ஆமென். Praise the Lord. Good. இயேசு நல்லவர், நன்மை செய்வார். இயேசு கிறிஸ்து நல்லவர், நன்மை செய்வார். அமருங்கள். தேங்க்யூ. ஆமென். கடைசி வாரத்தில் வந்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். கடைசி வாரத்தில் வந்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அது நீங்கள் தான்.
அது நீங்கள் தான் சொல்லுங்கள். நான் தான் பாக்கியவான், நான் தான் பாக்கியவதி. ஆமேன். ஆண் பெண்ணாக மாறலாம், பெண் ஆணாக மாறலாம். பரலோகத்தில் எல்லாரும் தேவதூதர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த ராயல் கேர் ஆஸ்பத்திரிக்கு என்னை கொண்டு போகும்போது என்னோடய ஹார்ட் ஃபெயில்யூர் என்கிட்ட ஃபோனில் இருக்குது. உனக்கு வேணுமன்னா அந்த ராயல் கேருக்கார் கொடுத்தது சொல்லலாம். ராயல் கேர் டாக்டர் சொன்னாரா, ரவி கிட்ட இப்படி 2 விரலை காட்டி, இந்த 2 விரலும் இப்போ வளருமா, இந்த வயசு வந்து அப்புறம்னு கேட்டார். ரவி வளராதுன்னு சொன்னார். என்ன வளரும்? நகம் வளரும். அப்படி தான் இவரோட ஹார்ட் டோட்டலி ஃபெயில்யூர். அதனால் இவர் ஜீவித்த நாட்களெல்லாம் இப்படி தான் வாழணும் అని சொன்னார். ரவி சொன்னார் என்கிட்ட. நான் அங்கே வந்து வரும்போது கூட 28% தான். ஆண்டவராக இருக்கிற தேவன், நான் ஆண்டவரை ஒரு நாளைக்கு 10 to 12 மணி நேரம் ஆண்டவருடைய காலு பிடிச்சி கேட்டேன், மன்றாடி கேட்டேன். புது ஹிருதயத்தை உருவாக்கி உங்கள் எல்லாரையும் பார்க்கிலும் நார்மலான ஹிருதயத்தை உருவாக்கினோம். 2வது, நுரையீரல்கள் எந்த ஃபைப்ராய்டு இல்லாதபடிக்கு ஆண்டவர் முற்றிலும் புது நுரையீரல்களை உருவாக்கி தந்தார். போயின வாரம் வந்தாளுக்கு உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் கிட்னி கிரியாட்டின் கீழே இறங்கும் சொன்னா இல்லையா? சவுந்தர் வந்தீங்களா? போயின வாரம் வரல. ஓகே. பரிமளா நீ வந்தீங்களா? நீங்கள் வரல. சுசியாலா நீங்கள் வந்தீங்களா? கிரியாட்டின் கீழே இறங்குமான்னு சொன்னா இல்லையா? ஆமேன். ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு கிட்னி தான் ஒர்க் பண்ணது. டாக்டர் என்ன முன்னாடி சொன்னார், ஒரு கிட்னியோட நிறைய பேர் வாழ்கிறாங்க, நீங்கள் அப்படி வாழலாம். வீட்டுக்கு வந்தேன். ஆண்டவர்கிட்ட மன்றாடி 2 கிட்னி ஒர்க் பண்ண தொடங்க. அதில் ஆனால் கிரியாட்டின் 2.7க்கு வந்தது. அது வெரி ஹையஸ்ட். ஜென்ரலாக 1.3 அந்த மாதிரி இருக்கணும். திரும்பி போயின வாரம் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட மன்றாடி 2.2க்கு இறங்கினது. உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இந்த வாரம் பாருங்கள், ஆண்டவராக இருக்கிற தேவன் நேற்றுக்கு தைரோக்கேரில் எல்லாம் டெஸ்ட் பண்ணி வந்தது. 1.6க்கு ஆண்டவர் கீழே இறக்கினார். இன்னொரு வாரத்தில் ஒன்றும் இல்லாமல் போகும். உஸ்காக போயிடுச்சு. கரெக்ட். விசுவாசம். நம்மெல்லாரும் மரணமோ ஜீவமோ ஜீவிக்கிற தேவன், உருவாக்குற தேவன் நம்மை மறப்பதில்லை. ஆமேன். இந்த டேபிள் பக்கத்தில் வைக்க சொல்லுங்க ஜெகநாத். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். யாரி கோம்சை நனித்தருளினார், உங்களையும் நனித்தருளுகிறார். ஆமென். நான் உங்களை பரலோகத்தில் சந்திக்கிறது இல்லை, பூலோகத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் இடத்துல தினந்தோறும் மன்றாடினேன், நான் சாவக்கூடாது ஆண்டவரே, நான் உயிரோட பிழைத்திருக்கணும், அந்த நன்மையான கிரியைகள் நான் அரவைக்கணும். அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்னோடய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பணம் வேணும், சொத்து வேணும், கோட்டு வேணும், பூட்டு வேணும் ஒன்றுமே கேட்கல. ஆண்டவர்கிட்ட கடைசி மூச்சு வரை என்னோட ஆண்டவரை குறித்து நல்லது சொல்லணும். காரணம் அவர் நல்லவர், எப்போவுமே எனக்கு நல்லதாக செய்தார். ஆமேன். உங்களுக்கு அதுதான் நல்லா செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலோடு வரும்போது என்னோட மூஞ்செல்லாம் கருப்பு, உங்களுக்கு பார்த்துங்க. ஆமேன். இன்னுலேருந்து மாறுது பாருங்கள். திரும்ப எல்லாம் உங்கள் எல்லோரும் பார்க்கலும்
அடுத்த வாரத்துக்கு சிவப்பா மாறி வருவேன். சவால். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென். ஜீவனுள்ள தேவன் எல்லாமே நல்லது செய்ய வல்லவர். ஆமென். இப்போ டெய்லி 40 நிமிடம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அது அப்படியே 1 மணி நேரம் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அப்புறமா ஓடுவேன். எங்கே ஓடுவேன்? ஆண்டவரோட சுவிசேஷத்துக்கா ஓடுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லுங்க. தேவன் நல்லவர். சொல்லுங்க, நல்லவர். ஆமென். இன்றைய தினம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தி, கர்த்தராக இருக்கிற தேவன் நம்மை நனித்தள்ளுகிறார். ஆகையால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எஸ்ரவேல் வீட்டையும் ஆரோனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்த தேவன் கர்மேல் பிரேயர் டவரில் எல்லா விசுவாச குடும்பங்களையும் அப்படியே ஊழியர்களையும் எல்டர்ஸ் டீக்கன்ஸையும் நிறைய பேர் பாதி டீக்கன்ஸ் காணவேன். ஆமென். லாஸ்ட் வீக் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்ம எல்லாரையும் நனித்தள்ளுகிறார். வாசிக்க கேட்போம். 115வது சங்கீதம் 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் உன்னை நனித்தள்ளுகிறேன், உன்னை தரிசிப்பேன், உங்கள்கிட்ட வருவேன். வரணுமா? வாங்காண்டவரன்னு சொல்லுங்க. தரிசிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராக இருக்கிற தேவன். ஆசீர்வாதம் 50. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அது கீழ்பட்டு ஆமென் சொன்னால் போதும். அதன்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். உப்பாகம் 28:1, உப்பாகம் 11, 26, 27. கர்த்தராக இருக்கிற தேவன் சொன்னார். உப்பாகம் 30, 19. ஜீவமும் மரணம், ஆசீர்வாதம் சாபம் உன் முன்பாக வைக்கிறேன். எனக்கு கீழ்பட்டா போதும், நீ ஆசீர்வாதமாக வாழுவ. சொல்லுங்க, ஆண்டவரை உன் கீழ்ப்படுவேன். நீர் என்னை நனித்தள்ளினதுக்காக கோட்டா கோட்டி நன்றி, கோட்டா கோட்டி நன்றி. கோட்டி முறை சொல்லலன்னா கூட கோட்டா கோட்டி நன்றினார் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆண்டவரை மறக்கிறது ஒரே ஒரு விஷயம். ஆண்டவருக்கும் அப்பப்போ நம்ம மாதிரி மறப்பார். ஆண்டவர் மறக்கிறது ஒரே ஒரு விஷயம். நம்ம ஆண்டவருடைய சந்நிதியில் இருக்கும்போது நம்ம சின்ன தவறு பண்ணாலும், ஒரு ஆளை குறித்து மனவர்த்தம் இருந்தாலும், ஒரு ஆள் பிடிக்கலன்னா, எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவர் என்னை மன்னியும் அன்று கேட்கும்போது ஆண்டவர் மன்னிப்பது மாத்திரமல்ல, மன்னித்த காரியத்தை திரும்பி நினைக்க மாட்டார். அது ஒன்று தான் ஆண்டவரோட நல்ல குணம். ஏசாயா 43:25. எபிரேயர் 8வது அதிகாரம் 12. ஆண்டவர் சொன்னார், உன்னோட மீறுதலை மன்னிப்பேன். ஆண்டால் அர்த்தம் என்ன? 9:30 வரணுமானா 10 மணிக்கு வருகிறோம். மீறுதல் ஆண்டவர் மன்னிக்கிறார். இல்லைன்னா நம்ம எங்கே இருப்போம்? ஆமென். உன்னோட அநீதியான காரியங்கள் நம்மை நீதிமான் ஆக்கினார். நம்ம தெரியாமலே சில காரியங்கள் எல்லாரும் செய்கிற மாதிரி செய்கிறோம். அதையும் மறக்கிறேன். நீ மன்னிப்பு கேட்கும்போது மறந்தது மாத்திரமல்ல, நான் திரும்பி நினைவு கூற மாட்டேன். அது எத்தனை பாக்கியம். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆள் நமக்கு எதானு செஞ்சான்னா சாகர வர மறக்க மாட்டோம். ஓ எவனாய், நான் சாகர வர மறக்க மாட்டேன். அருள்வானர்ஸ் வந்தார் எனக்கு. ஓகே,
ஆழ்வானர்ஸோட மனை விக்டோரி அவங்க வந்தாங்க. நில்லுங்க. ஸோ அவங்க விவசாயம் பண்ணும்போது அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு அம்மா பிடிக்காம, நான் பிசாசை உன்னை பிடிப்பேன்னு சொல்லி இவங்களை ரொம்ப அலக்கடிச்சுது. இவங்க முன்னாடி கிரோசின் ஊற்றி சத்தது. கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஆமென். எதனால்? கசப்பு, மறக்க முடியாத காரியம், அது இவங்களை பாதிப்பு. அதனால இந்த ஆலயத்தில் மெம்பர் ஆகிட்டாங்க. எங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நல்லா விவசாயம் செய்கிறாங்க. we love you அருள்வானார்ஸ், உன்னை நேசிக்கிறோம். உட்காருங்க 2 பேர். ஆமென். ஆண்டவராக இருக்கிற தேவன் மக்கள் மறக்க மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, நீ என்னை கொண்ட மாதிரி இருந்தால் கூட நான் உன்னை மன்னிப்பேன். காரணம், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார், ஒரு மனிதன் மேல் நீ கசப்பை வைக்கும்போது கிருபை தூரமாகும். கிருபை தூரமாகும் போது நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டே இருக்கணும் சாகர வர. கிருபை வரும்போது நான் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுநாதர் செய்கிறார். பரிசுத்தாவி செய்வார், பரம பிதா செய்வார். அதனால் எல்லோரும் சொல்லுங்கள், எனக்கு யாரு மேலே கசப்பு வேண்டாம் ஆண்டவரே, எல்லாரையும் மன்னிக்கிறோம், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம், உமது அதே குணத்தை எனக்கு தாரும். கைகளை தட்டி தேவனோட நாமத்தை மகிமைப்படும். இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கும்போது அந்த திருடன் சொன்னான், தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைய தினம் என்னை நினைத்தாளும், பரலோகத்தில் நீங்கள் போகும்போது என்னை நினைத்தாளும், நான் திருடன் பாவி. இயேசுநாதர் என்ன சொன்னார்? இன்றைய தினம் என்னோட பரதேசில் நீ இருப்பாய். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை கடினமான பாவம், சிலுவை மரணத்துக்கு நம்ம பாத்திரராக இருந்தாலும் நம்மை ஆண்டவர் தம்முடைய குமாரனோட சமமாக அமர வைக்கிற ஒரு தெய்வம் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிற மாட்டோம். எபேசியர் 2வது அதிகாரம் 5, 1வது அதிகாரம் 5, 6, 2வது அதிகாரம் 5, 6 ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார். ஆனால் இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் நம்ம பாவங்களை மறக்கிறது மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் நம்மை அமர வைக்க போகிறார். அதுக்காக கோடா கோடி நன்றி சொல்ல. ஆமென். 2வதாக ஆண்டவர் நினைவு கூறுகிறதே அவருடைய உடன்படிக்கை. 105வது சங்கீதம் 8வது வசனம் முதல் 10 வரை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், என்னுடைய நிச்சய உடன்படிக்கை, நான் செய்த உடன்படிக்கை நான் எப்போவுமே நினைவு கூறுகிறேன். ரீட் மரிசி 8வது வசனம். 1000 தலைமுறைக்கென்று, 1000 தலைமுறைகளுக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், அவரை கட்டளையிட்ட வார்த்தையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். ஆமென். வாசி. அதை யாக்கோப்புக்கும் பிரமாணமாகவும், ஆமென், இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை நல்ல காரியம். ஆண்டவர் பேசின வார்த்தை, அவர் செய்த உடன்படிக்கை 1000 தலைமுறைகளுக்கு நினைவு கூறுகிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கை நம்ம வசனம் கேட்குறோம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த வசனம் நீங்கள் நம்பினால், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருந்தால், அந்த வார்த்தை நிறைவேறப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் காணப்போகிற காலம் இன்றைய தினமன்றே. நாம் ஏசாயா 34 16வது வசனம் கடைசி பகுதி வாசிக்க கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் என்ன கட்டளையிடுகிறேனோ அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறைவேற்றுவார். வாசிக்க கேட்போம். கடைசி பகுதி ஏசாயா 34:14. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென். நம்மோட யாரு பேசுறாரு? ஹாரி கோன்ஸ் பேசலாம். கர்த்தராக இருக்கிற தேவன் நம்மோட பேசுகிறார். அவர் பேசின காரியத்தை யாரும் நமக்கு சமகூர்ச்சி சேர்ச்சி தருகிறார். பரிசுத்த ஆவி. புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய வசனங்கள் கேட்க தேவையில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரை இட்ட கட்டல் நம்மனார். உன்னை நினைத்தழுகிறேன், உன்னை தரிசிப்பேன், உங்கள்கிட்ட வருவேன். வரணுமா? வாங்க ஆண்டவரன்னு சொல்லுங்க. தரிசிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராக இருக்கிற தேவன். ஆசீர்வாதம் 50. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அது கீழ்பட்டு ஆமென் சொன்னால் போதும். அதன்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். உப்பாகம் 28:1, உப்பாகம் 11, 26, 27. கர்த்தராக இருக்கிற தேவன் சொன்னார். உப்பாகம் 30:19. ஜீவமும் மரணம், ஆசீர்வாதம் சாபம் உன் முன்பாக வைக்கிறேன். எனக்கு கீழ்பட்டா போதும், நீ ஆசீர்வாதமாக வாழுவ. சொல்லுங்க, ஆண்டவரை உன் கீழ்ப்படுவேன். நீர் என்னை நினைத்தழுதுக்காக கோட்டா கோட்டி நன்றி, கோட்டா கோட்டி நன்றி. கோட்டி முறை சொல்லலன்னா கூட கோட்டா கோட்டி நன்றின்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆண்டவரை மறக்கிறது ஒரே ஒரு விஷயம். ஆண்டவருக்கும் அப்பப்போ நம்ம மாதிரி மறப்பார். ஆண்டவர் மறக்கிறது ஒரே ஒரு விஷயம். நம்ம ஆண்டவருடைய சந்நிதியில் இருக்கும்போது நம்ம சின்ன தவறு பண்ணாலும், ஒரு ஆளை குறித்து மனவர்த்தம் இருந்தாலும், ஒரு ஆள் பிடிக்கலன்னா, எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவர் என்னை மன்னியும் அன்று கேட்கும்போது, ஆண்டவர் மன்னிப்பது மாத்திரமல்ல, மன்னித்த காரியத்தை திரும்பி நினைக்க மாட்டார். அது ஒன்று தான் ஆண்டவருடைய நல்ல குணம். ஏசாயா 43:25, எபிரேயர் 8:12. ஆண்டவர் சொன்னார், உன்னோட மீறுதலை மன்னிப்பேன். ஆண்டால் அர்த்தம் என்ன? 9:30 வரணுமானா 10 மணிக்கு வருகிறோம். மீறுதல் ஆண்டவர் மன்னிக்கிறார். இல்லைன்னா நம்ம எங்கே இருப்போம்? ஆமென். உன்னோட அநீதியான காரியங்கள் நம்மை நீதிமான் ஆக்கினார். நம்ம தெரியாமலே சில காரியங்கள் எல்லாரும் செய்கிற மாதிரி செய்கிறோம். அதையும் மறக்கிறேன். நீ மன்னிப்பு கேட்கும்போது மறந்தது மாத்திரமல்ல, நான் திரும்பி நினைவு கூற மாட்டேன். அது எத்தனை பாக்கியம். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆள் நமக்கு எதானு செஞ்சான்னா சாகர வர மறக்க மாட்டோம். ஓ எவனாய், நான் சாகர வர மறக்க மாட்டேன். அருள்வானர்ஸ் வந்தார் எனக்கு. ஓகே, அருள்வானர்ஸோட மனைவி விக்டோரி அவங்க வந்தாங்க. நில்லுங்க. ஸோ அவங்க விவசாயம் பண்ணும்போது அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு அம்மா பிடிக்காம, நான் பிசாசை உன்னை பிடிப்பேன்னு சொல்லி இவங்களை ரொம்ப அலக்கடிச்சு இவங்க முன்னாடி கெரோசின் ஊற்றி சத்தது. கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஆமென். எதனால்? கசப்பு, மறக்க முடியாத காரியம். அது இவங்களை பாதிப்பு. அதனால் இந்த ஆலயத்தில் மெம்பர் ஆகிட்டாங்க. எங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நல்ல விவசாயம் செய்கிறாங்க. we love you அருள்வானர்ஸ், உன்னை நேசிக்கிறோம். உட்காருங்க 2 பேர். ஆமென். ஆண்டவராக இருக்கிற தேவன் மக்களை மறக்க மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது,
நீ என்னை கொண்ட மாதிரி இருந்தால் கூட நான் உன்னை மன்னிப்பேன். காரணம், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார், ஒரு மனிதன் மேல் நீ கசப்பை வைக்கும்போது கிருபை தூரமாகும். கிருபை தூரமாகும் போது நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டே இருக்கணும் சாகர வர. கிருபை வரும்போது நான் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுநாதர் செய்கிறார். பரிசுத்தாவி செய்வார், பரம பிதா செய்வார். அதனால் எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு யாரு மேலே கசப்பு வேண்டாம் ஆண்டவரே, எல்லாரையும் மன்னிக்கிறோம், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம், உமது அதே குணத்தை எனக்கு தாரும். கைகளை தட்டி தேவனோட நாமத்தை மகிமைப்படும். இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கும்போது அந்த திருடன் சொன்னான், தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைய தினம் என்னை நினைத்தாளும், பரலோகத்தில் நீங்கள் போகும்போது என்னை நினைத்தாளும், நான் திருடன் பாவி. இயேசுநாதர் என்ன சொன்னார்? இன்றைய தினம் என்னோட பரதேசில் நீ இருப்பாய். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை கடினமான பாவம், சிலுவை மரணத்துக்கு நம்ம பாத்திரராக இருந்தாலும் நம்மை ஆண்டவர் தம்முடைய குமாரனோட சமமாக அமர வைக்கிற ஒரு தெய்வம் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிற மாட்டோம். எபேசியர் 2வது அதிகாரம் 5, 1வது அதிகாரம் 5, 6, 2வது அதிகாரம் 5, 6 ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார். ஆனால் இந்த காலை வேளையில் நம்ம எல்லாம் நம்ம பாவங்களை மறக்கிறது மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் நம்மை அமர வைக்க போகிறார். அதுக்காக கோடி நன்றி சொல்ல. ஆமென். 2வதாக ஆண்டவர் நினைவு கூறுகிறதே அவருடைய உடன்படிக்கை. 105வது சங்கீதம் 8வது வசனம் முதல் 10 வரை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், என்னுடைய நிச்சய உடன்படிக்கை, நான் செய்த உடன்படிக்கை நான் எப்போவுமே நினைவு கூறுகிறேன். ரீட் மரிசி 8வது வசனம். 1000 தலைமுறைக்கென்று, 1000 தலைமுறைகளுக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், அவரை கட்டளையிட்ட வார்த்தையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். ஆமென். வாசி. அதை யாக்கோப்புக்கும் பிரமாணமாகவும், ஆமென், இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை நல்ல காரியம். ஆண்டவர் பேசின வார்த்தை, அவர் செய்த உடன்படிக்கை 1000 தலைமுறைகளுக்கு நினைவு கூறுகிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நம்ம வசனம் கேட்குறோம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த வசனம் நீங்கள் நம்பினால், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருந்தால், அந்த வார்த்தை நிறைவேறப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் காணப்போகிற காலம் இன்றைய தினமன்றே. நாம் ஏசாயா 34 16வது வசனம் கடைசி பகுதி வாசிக்க கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன கட்டளையிடுகிறேனோ அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறைவேற்றுவார். வாசிக்க கேட்போம். கடைசி பகுதி ஏசாயா 34 16. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென். நம்மோட யாரு பேசுறாரு? ஹாரிகோன்ஸ் பேசலாம். கர்த்தராக இருக்கிற தேவன் நம்மோட பேசுகிறார். அவர் பேசின காரியத்தை யாரு நமக்கு சமகூர்ச்சி சேர்ச்சி தருகிறார்? பரிசுத்த ஆவி. புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய வசனங்கள் கேட்க தேவையில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை
ஆண்டவரை இட்ட கட்டல் நம்ம நம்பி அந்த உடன்படிக்கை நம்ம நம்புகிறோம். காரணம், ஆண்டவர் மனிதர்களை மாதிரி பேச மாட்டார். அவர் இடத்துல பொய் இல்லை. அவர் சொன்னதை செய்ய வல்லவர். இஸ்ரவேலு ஜெயபலனானவர். எந்த பொய் இராத ஒரே ஒரு தெய்வம். ஏன்னா 23:19, 1 சாமுவேல் 15:29, எபிரேயர் 6:18, தீத்து 1:2. பொய் இராத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம பைபிள் பிடிக்கும் போது அதில் இருக்கிறது வசனம். வசனமே சத்தியம். அந்த சத்தியமே ஜெயத்தை அன்று நம்ம சொல்ல போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மோட பேசுகிறார். அந்த வேத வசனத்தில் நம்மோட பேசுகிறார். அதனால தான் தேவன் சொன்னார், 89 சங்கீதம் 34 ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனாக இருக்கிற கர்த்தர், நான் எந்த காரியத்தை, எந்த உடன்படிக்கை செய்தேனோ, எந்த வாக்கு உனக்கு கொடுத்தேனோ அதை மீற மாட்டேன். அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் இடத்துல பொய் இல்லை. நம்ம தான் போராடணும். ஒரு காரியம் பெறலான்னா பெருகிற வரை ஆண்டவர் இடத்துல பேசணும். நீர் செய்யணும் ஆண்டவரை, நீர் தவிர எனக்கு யாரும் இல்லை. கண்டிப்பாக ஆண்டவரை செய்வார். அதனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை. அப்ரஹாம் தகப்பனை ஆசீர்வதித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் டெய்லி அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபு தகப்பனை டெய்லி நான் ஆசீர்வதிப்பேன். அதனால தான் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் நான் கேட்காமலே ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அது பழகணும். நீங்களும் அது பழகணும். அப்ரஹாம் தகப்பனை ஆசீர்வதிக்கணும். அப்போ உங்கள் தலைமுறைகள் யாருமே நமக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் உங்கள் தலைமுறையை தேவனாக இருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுதான் சிம்பிள் ரகசியம். ஆதியாகமம் 12:3 ஆண்டவர் சொன்னார், அப்ரஹாமை ஆசீர்வதித்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்போ அப்ரஹாம் தகப்பன் உயிரோடு இருக்காரா, சத்தி போயிட்டாரா? சத்தி போன எல்லாரும் பரலோகத்திலோ தேவதூதர்களை போல இருக்கிறார்கள். லோகா 20:36-40. அவர் தேவதூத போல பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவரே இறங்கி வந்து என்ன சொன்னார்? யாத்திராக 3:14-16, நான் அப்ரஹாமின் தேவன், சத்தி போனாளோட தேவன் அல்ல, உயிரோட இருக்கிறவர்களுடைய தேவன். ஆனால் அப்ரஹாம் தகப்பனை நீங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் குடும்பங்களை மாறும். உன்னுடைய தலையெழுத்து மாறும். ஆண்டவர்களை நினைத்தழுகிற நம்புகிறோம். அதனால் 1000 தலைமுறை உடன்படிக்கை செய்தார். அதுக்கு பின்பு அவருடைய குமாரன் வரும்போது ஆணையிட்டு சொன்னார். கரெக்ட். சில காரியங்கள் நம்ம சொல்கிறோம், நான் ஆண்டவர் சாட்சியாக சொல்லுகிறேன் ஆணை, இல்லைன்னா பிடிக்காத ஆளை தலைமையில் வச்சு உன்னோட சாட்சியாக சொல்லுகிறேன். கரெக்ட். ஆணையிட்டு ஆண்டவர் மீற மாட்டார். உன்னுடைய கையில் கை வைத்து எனக்கு சொல்லுகிறார், ஆணையிட்டு சொல்லுகிறேன். சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய கை மேலே கை வை. ஆணையிட்டு நீர் சொன்னது ஈசாக்கோட இருந்தது எனக்கு நிறைவேற்றும் என்று கேளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு 100 மடங்கு தந்தால் உங்களுக்கு அந்த 100 மடங்குல பங்குண்டது. ஆணையிட்டு சொன்ன ஆண்டவரை என்னுடைய கை பிரயாசத்தை ஆசீர்வதியும் என்று கேளுங்க. ஆமென். கை தட்டுங்க, தேவன் மகிமைப்படுவார். யாக்கோபோட பிரமாணம் செய்தார். ஆணையிட்டார், பிரமாணம் செய்தார். பிரமாணம் செய்த பின்பு யாருமே தப்பு வைக்க முடியாது. யாக்கோபோட பிரமாணம் செய்து அவரை இஸ்ரவேலாக மாற்றினார். நம்ம சுபாவத்தை இன்றைய தினம் தேவனை மாற்றுவார். நம்ம வழக்க பழக்கங்களை தேவனை மாற்றுவார். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஏழை மக்களாக இருந்தால் இவங்க இப்படி தாங்க, இவங்க வாழ்கிற பகதே அப்படி. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல, நான் அதெல்லாம் மாற்றப் போகிறேன். அதெல்லாம் நான் மாற்றப் போகிறேன். ஆமென். யாக்கோபை வஞ்சனை நிறைந்த மனிதனை ஒரு இஸ்ரவேலாக மாற்றி தேவனோட அமரகர கிருபை தந்தால் அதே தேவன்
உங்களுக்கு அந்த கிருபை தரவல்லம். அதுதான் உங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. நம்பிக்கை பிரமாணம் செய்த ஆண்டவர் சொல்லுகிறார், அதே தேவன் அதே சந்ததிக்குள்ள நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட இஸ்ரவேலோட நிச்சய உடன்படிக்கை செய்தார். ஆனால் அர்த்தம் என்ன? நித்தியமும் தினந்தோறும் சாகர வரை நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் இல்லாவிட்டாலும் உங்கள் தலைமுறைகளை நித்தமும் நடத்த வல்லவர் ஆண்டவராக இருக்கிற தேவன். அவர் அநாதி தேவன், அடைக்கலமானவர், நிச்சய புயங்கள் இந்த ஆலயத்தில் ஒவ்வொருவருக்கு ஆதாரமாக வரப்போகிறது. உன் முன்னின்று அவர் சத்துருவை துரத்த போகிறார். உங்கள் பிரச்சனைகள் நீக்கப்படுகிறது. ஒப்பாக 33:27. அந்த நிச்சய உடன்படிக்கை ஆண்டவர் நம்மோட செய்தார். நித்தமும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்தில் தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த கடைசி வாரம் வந்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். 100% ஆண்டவர் உங்களை நினைத்தழுகிறார், ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஆண்டவரை கைவிட்ட மாட்டே தோன்றும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 54 5-7 வசனங்களில் பார்க்கும்போது, எல்லாரும் உன்னை விட்டாலும் நான் உனக்கு ஒரு நாயகனாக, உனக்கு கணவனாக நான் இருந்து உன்னை வழி நடத்துறது மாத்திரமல்ல. 7வது வசனம் வாசிக்க கேளுங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஆமென். எத்தனை இமைப்பொழுது? ஆமென். இமைப்பொழுது நீ கண்ணு மூடி திறக்கிறது, அது அந்த மாத்திரம்தான் ஆண்டவர் உன்னை விட்டார். நிரந்தரமாக வெள்ள நீ கண்ணு மூட்டான்னு நீ தூங்குறானே தெரியல இந்த ஆலயத்தில். ஆமென். அப்போதான் ஆண்டவர் விட்டார். ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் விட்டாலும் நோ ப்ராப்ளம். என்னுடைய வாழ்க்கையில் அதான், எல்லாரும் விட்டால் கூட நான் ஆண்டவரை மாத்திரம் விட மாட்டேன். எனக்கு யாரும் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் 1000 ரூபா கூட அந்த பேங்க்கில் நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடல. எனக்கு ஒன்றுமில்லை, எதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவையானது ஆண்டவராக இருக்கிற தேவன். அவர் இருக்கிற வரை நானும் இருப்பேன். அவர் செய்ய சொன்ன காரியத்தை செய்வேன். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை அதுதான் மாறும். சின்ன வயசுல என்னோடய அம்மா இறந்தான். என்னோடய அப்பா என்னை அடிப்பார். காலத்தின்படி என்னோடய அப்பாவை நான் நேசிக்கவும், திரும்பி அவரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரவும், அவரை 2 முறை கொண்டு வந்து அவரை காலு தொட்டி உள்ளே கூப்பிடுவேன். அத்தனை அன்பாக அவரை ஆசீர்வாதமாக வைக்கவும் ஆண்டவர் கிருபை தந்தார். தாவீது அம்பான் சொன்னார் 27 சங்கீதம் 10, என்னோட அம்மா அப்பா தாயை தகப்பன் என்னை விட்டாலும் ஆண்டவரே நீர் என்னை சேற்றுக்கொள்ளுவேன். ஆண்டவரை மறக்கலாம். எல்லா சூழ்நிலைப்படி எல்லாரும் விட்ட மாதிரி நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடலாம், உன்னை மறப்பதில்லை. தாயானவள் பாலகனை மறப்பாளோ, மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏசாயா 49:11. கர்த்தர் உன்னை நனித்தழுகிறார், நனித்தழுகிறார், நனித்தழுகிறார். நம்பினவர்கள் கையை தட்டி தூங்கினவர்கள் எழுப்பணும். ஹல்லேலூயான்னு சொல்லி தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் வெந்து போகுது. அதனால தான் ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார். நம்ம ஒரு மனிதன் அழகாக இருந்தால் பார்க்குறோம், ஷூட்டு போட்டு போட்டால் பார்க்குறோம். ஆண்டவர் இது பார்க்கலாம், நம்ம ஹிருதயத்தை பார்க்குறார். சவுல் ராஜா தவற பண்ணும்போது அவருடைய ஸ்தானத்தில் ஜெஸ்ஸே என்ற மனிதனுடைய குமாரர்களில் ஒரு மனிதனை நீ போய் அபிஷேகம் பண்ணான்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். சவுல் இருக்கிற பிரச்சனைன்னா முரட்டாட்டம்,
முரட்டாட்டம், யார் சொன்னால் கேட்க மாட்டேன். அதுதான் ஆண்டவர். ஒரு சின்ன விஷயம் ஆண்டவர் செய்ய சொன்ன சின்ன காரியம் செய்யலாம். ஆண்டவர் அவரை தள்ளிவிட்டார். அவருடைய ஸ்தானத்தில் ஜெஸ்ஸியோடைய 8 குமாரர்கள் இருக்கிறாங்க. சாமுவேல் போகும்போது முதல் குமாரனை கொண்டு வந்து நிற்கும்போது நல்லா ஹைட்டாக இருக்கிறா, அழகாக இருக்கிறா, நல்லா ட்ரெஸ் போட்டு இருக்கிறா. இவனை தான் இருப்பான்னு சொல்லி அபிஷேகம் பண்ண போகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் முகத்தை பார்க்குறான், நான் ஹிருதயத்தை பார்க்குறேன். 1 சாமுவேல் 16:7. நம்ம குடிசையில் இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். நான் கூட கோயம்புத்தூர் வந்தபோது 120 ரூபாய்க்கு தான் வீட்டில் இருந்தேன். எத்தனை? 120 ரூபா வாடகை. நான் வெக்கப்படல, சொல்கிறேன். ஆண்டவர் நம்ம ஹிருதயத்தை பார்க்குறார். ஸோ உங்கள் ஹிருதயத்தை பார்க்குறார். அதுக்கப்புறம் 1 2 3 7 பேருக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். ஜெஸ்ஸி அவருடைய பிள்ளைகள் தாவீதை மறந்தார். ஆண்டவர் அந்த 7 பேரும் இல்லை என்று சொன்னார். 8வதாக தாவீதை கூப்பிடுறாங்க. அப்போ தான் அவர் விவசாயத்தின் வரார். 1 சாமுவேல் கேட்குறீங்களா எல்லாரும்? 16வது அதிகாரம் 12 13 வசனங்கள் வாசிக்க கேட்போம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அழகிய கண்கள். யாரும் கண்ணாடிக்காம இருங்கள். ஆமேன். வசனம் சொல்லும்போது சில பேர் இப்படி அப்படி, நம்ம ஆலயத்தில் யாரும் அது பண்ணக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் அவரை பார்க்க போகிறோம். சிலுவையின் தரிசனம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுதல் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் உங்கள் வாளிகள், உங்கள் அக்கம் பக்கம் வீடு எல்லாரும் உன்னை பார்த்து பிடிக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்தள்ளுகிறேன், உன்னை சேற்றுக்கொள்ளுவேன், உன்னோட இருப்பேன், யாரை குறித்து கவலைப்படாது. ஆண்டவர் சேற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணான்னு சொன்னார். அபிஷேகம் பண்ண பின்பு அந்த நாள் முதல் யார் அவர் மேல் இருந்தார்? பரிசுத்த வாசி. அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். என்னுடைய மகனே, மகளே, எல்லாரும் நம்ம விட்டா நோ ப்ராப்ளம். பரிசுத்த ஆவி நம்மை விடக்கூடும். பரிசுத்த ஆவி நம்மை விடக்கூடும். அவர் நம்மோடு இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? ஏசாயா 34:16 ஆண்டவரை கட்டளிட்டார், ஆவியானவர் அதை நிறைவேற்றினார். பரிசுத்த ஆவி உன்னோட இருக்க போகிறார். உன்னை உயர்ந்தவனாக திரும்பி வரதுக்குள்ள அந்த அக்னினால நெருப்பு நாளை இறைச்சி இருக்கிற ஆடு மாடு அவங்களுக்கு இருக்கிற சொத்துகள் எல்லாமே அந்த அமலேக்கியர்கள், இவங்க மனைவிகள், 600 பேர் மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வரும்போது ஒன்றுமில்லை, அந்த ஊர் இருந்தது 600 வீடுகள். எல்லாரும் துக்கத்தோட புலம்பினாங்க, அழுதாங்க. 1 சாமுவேல் அதிகாரம் 1 முதல் 19. எல்லாரும் கண்ணீட்டோட 600 பேர் புலம்பி துக்கத்தோட, குடும்பம் இல்லை. தாவீது அவர்களோட கண்ணீர் விட்டார். எல்லாரும் கண்ணீர் விட்டு, தாவீதுனால தான் நமக்கு இந்த பாடுகள். தாவீதுக்கு எதிராளிகள் தான் நம்ம வீடெல்லாம் இப்படி போனாகிறார்கள். ஒரு கல் இருத்தி தாவீதை கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. சத்ருவை அல்ல, நண்பர் என்று நினைத்த ஒரு மனிதனை அந்த தாவீதோட மனம் உடைஞ்சி 31 சங்கீதம் 12
கர்த்தராக இருக்கிற தேவனே, நான் எல்லாருனால மறக்கப்பட்டேன், உடந்த ஒரு பாத்திரமாக இருக்கிறேன் என்று சொன்னார். 38வது சங்கீதம் 6லும் 6வது சங்கீதம் 6ல் சொன்னார், பகலும் இரவும் எனக்கு கண்ணீர் தவறவரே என்று சொன்னார். 56வது சங்கீதம் 8 வரும்போது, தேவனை எல்லாரும் விட்ட கண்ணீர் என்னுடைய கண்ணீர் உன்னை துறை. அப்போ எல்லாரும் வந்து ஒரு 10 கண்ணீர் சொட்டு விட்டு இவரை கொள்ளலாமன்னு நினச்சாங்க. தாவீது விட்ட கண்ணீர் ஒரு பாட்டிலுக்குள்ளே வைக்கலாம். பிரியமான மானே மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலோ இப்படிப்பட்ட கண்ணீர் பாதையிலோ நீங்கள் போயிருக்கலாம். யாருக்கு நம்ம சொல்ல முடியாத துக்கங்கள் நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆனால் தேவனாக இருக்கிறார், நான் உன்னை மறக்கல. தாவீது ஒருவன் தான் 1 சாமுவேல் 36 தன்னோட ஹிருதயத்தில் தைரியம், தேவனாக கர்த்தருக்குள்ள பலப்பட்டு ஆண்டவர் இடத்துல விசாரணை பண்ணார். நான் போய் நான் ஜெயிப்பேன் ஆண்டவர் சொன்ன, நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். தாவீது 600 பேரோட போகும்போது ஒரு சின்ன நதி அவங்க தாண்ட முடியல. 200 பேர் அவங்க அங்கே இருந்து 400 பேரோட போனார். போகிற வழியிலோ எப்போவுமே நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையிலோ ஆண்டவர் அற்புதம் செய்கிற காரியம் திருப்பு முறை எப்போ வரும்? எனக்கு ஒன்றுமே இல்லை, இனிமேல எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்ணி உனக்கு ஒரு வழியை காண்பிப்பான். அதான் 1 கொரிந்தியர் 10:13 எல்லாருக்கும் வருகிற பாட்டு தான் வருது. ஹாரி கோம்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்த பாட்டு தான் வருது. ஆனால் ஆண்டவர் பொறுமையோடு நம்ம இருக்கும்போது தப்புவிக்கத்தக்கதான உண்டு பண்ண வல்லவர் நம்ம ஆண்டவர். தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும். தாவீது போகிற இந்த 400 பேர் போகும்போது ஒரு மனிதன் சாகர நிலத்தில் இருக்கிறான். அங்கே போர் சேவகர்கள் தாவீது இடத்தை கொண்டு வந்தாங்க. அவருக்கு தண்ணீர் கொடுத்து, நீ யாருன்னு விசாரிச்சிட்டு, நான் இந்த அமலக்கையிலோடு இருந்தேன், எனக்கு வியாதி வந்து நான் சத்தி போவேன் என்று நினச்சி இவர்கள் இங்கே என்னை விட்டு போனாங்க. யாருக்கும் சத்தி போயிட்டான்னு எல்லாரும் நினச்சேன். ஆனால் ஆண்டவராக இருக்கிற தேவன், ஜீவிக்கிற தேவன், திரும்ப எனக்கு உயிர் கொடுத்த தேவன், உனக்கும் தர வல்லவர். அதான் ஆமென், ஹல்லேலூயா. இருக்கும்போது படாத பாட்டு பயங்கரம். இங்கே நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜாய் அவங்க அங்கே தான் அந்த நைட் ஷிஃப்ட். கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணீர் கேட்டால் கூட இல்லை. கொடுக்க போனால் எந்த அம்மாவுக்கு திட்டும். நான் நினச்சா நரக்கத்தில் எல்லாரும் ஒரு சொட்டு தண்ணீருக்காக இந்த லாதர கதை ஏசுனார் சொல்லும் போது தண்ணீருக்காக எப்படி ஏங்கி போகிறாங்க. அந்த 3 நாள் நரக்கம்தான். ஆண்டவராக இருக்க அதே தேவன் உன்னோட இருக்க போகிறார். அப்போது தாவீது வை குறித்து சவுலே ஒரு டைம் சொன்னார், 24:17, என் பார்க்கிலும் அதுதான் தாவீதோடைய வாழ்க்கையில் இந்த ஆகாரம் கொடுத்த பின்பு இந்த மனிதன் வழியை காண்பித்தான். அங்கே போனார்கள். யுத்தத்தில் அமலேக்கியர் அத்தனை பேரும் கொன்றாங்க. 400 பேர் ஓடி போயிட்ட வாலிபர்கள். இவர்கள் இழந்தது யாவும் திரும்பி பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அமலேக்கியர்களுக்கு இருக்கிற அத்தனை சொத்தும் தாவீதுக்கு வந்து சேர்ந்தது. அங்கே இருக்கிற நண்பர்களுக்கு வந்து சேர்ந்தது.
ஆண்டவர் நம்மை மறக்கல, ஆண்டவர் நினைத்தழுகிறார். ஆமென். 19வது வசனம் வாசிக்க கேள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது. ஆமென். உங்க எழுதிக்கோங்க உங்க டைரியில். நீ இழந்து போன அத்தனை காரியங்கள் எந்த நாள் எந்த நேரம் நீ எழுதின ஹிருதய பலகை மேல் எழுதிக்கோ. நீ திரும்பி பெறப்போகிற ஆரோக்கியமாகட்டும், சந்தோஷமாகட்டும், சமாதானமாகட்டும், நீதி ஆகட்டும், பணமாகட்டும், நல்ல உறவாகட்டும், திரும்பி ஆண்டவர் மீட்டிக்கொள்ள வல்லவர். ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை நினைத்தழுகிறார், நம்மை மறக்கலாம். கட்டத்தில் தாவீதை நினைத்தள்ளினார். யோதா மக்களை வந்து 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 முதல் 5 தாவீது, நீ எங்களுக்காக அரசனாக இருக்கணும். 23 வயசில் அரச 7 ஆண்டுகளுக்கு பின்பு 2 சாமுவேல் 5 1 முதல் 7 இஸ்ரவேலு தேச மக்கள் வந்தாங்க, எங்களுக்கு அரசனாயிரும். அப்போ தாவீதோட வயசு யோசித்து பாருங்க. நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேரையும் தேவனாக இருக்கிற கர்த்தர் அழைத்த அழைப்பு, நம்மை அழைத்த அழைப்பு ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக தேவன் நம்ம அழைத்தார் என்று விடக்கூடாது, நம்பிக்கை விடக்கூடாது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5, வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 10, 1 பேதுரு 2:9, 1 பேதுரு 3 நனிவு கூந்தி நம்மை ஆசீர்வதித்து திரும்பி மற்றவர்களை ஆசீர்வதிப்பவன் நம்மை நிலநிற்க செய்கிறார். தீமைக்கு தீமை செய்ய மாட்டோம், உதாசீனத்துக்கு உதாசீனம் சரி கட்ட மாட்டோம். ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் நம் அழைத்தார். அழைக்கப்பட்டவர்கள் ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். பிரச்சனை சொல்லி வாழக்கூடாது. பிரச்சனை மறந்து போங்க. உன்னுடைய கர்த்தரை நினைவு கூறுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்ய தொடங்குகிறார். எந்த நேரத்தில் பரிசுத்தா வருவார், உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி இன்றைய தினம் உங்களை நிலநிற்க வல்லவர். அவர்கள் ஆமென் சொல்லிக்கொண்டே இருங்க. இங்கே தான் எல்லாரும் என்னை கவனமாக கேட்கணும். ஆண்டவர் அரசனாக்கினார் என்று நம்ம சந்தோஷப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொன்னார், தாவீதோட ஒரு உடன்படிக்கை 2 நாளாகும் 13 உப்பு என்கிற உடன்படிக்கை பண்ணார். 21:7 வெளிச்சம் என்ற. நீங்கள் கேட்கலாம், என்னோட சமையல் கட்டிக்கு வந்தால் நிறைய உப்பு கிடைக்கும். உப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இயேசுநாதர் அதே உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உன்னையும் என்னையும் உலகத்துக்கு உப்பா, உலகத்துக்கு வெளிச்சமாக மற்ற 5, 13, 14 நம்ம சர்வசாதாரண அந்த உடன்படிக்கைக்குள்ள நம்ம வருகிறோம். அது நம்ம உடன்படிக்கையாக தினம் நீ சின்னவன் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த நம்பியிருக்கிற உன்னை தாவீதை எப்படி குப்பையிலிருந்து புழுதை உயிர்ப்பித்து ராஜாக்களோட வைத்த அதே தெய்வம் 113 சங்கீதம் 7-8 போகிறார். உன்னுடைய உயிர்ப்பை யாருமே தடுக்க முடியாது. நம்பினவர்கள் கையை பலமா தட்டு சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள். Thank you Lord Jesus.
ஹalleluya, ஹalleluya. அந்த சொல்லுகிறார் நிச்சய உடன்படிக்கை அவர் மறக்கலாம். எரேமியா காலம் வரும்போது 38:42 ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், நான் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தலைமுறைக்கும், பிள்ளைகள் இருக்கிறவர்கள் கை உயர்த்தி ஆமென் சொல்ல, பிள்ளைகள் இல்லாதவர்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெறுவேன் என்று ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வாலிபர்கள் சான்ஸ் வந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் ஆண்டவரோட அற்புதம் உங்கள் குடும்பத்தில் ஏக ஹிருதயம் மார்க்கத்தை தரப்போகிறார். எதுக்காக? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிச்சய உடன்படிக்கை இங்கே உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மையை செய்யாம நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன். நன்மையை செய்யாம நான் இருக்க மாட்டேன். நன்மை செய்கிறதில் சந்தோஷப்படுகிறேன். நன்மை செய்கிற சந்தோஷப்படுகிறேன். ஒரு பெத்தகார் உங்க வீட்டு முன்னாடி டெய்லி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன இவனுக்கு காலையில் காத்தால் இவனோட மூஞ்சி பார்க்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 100 டைம் கேட்டாலும் 1000 டைம் கேட்டாலும் நான் உனக்கு செய்கிறதில் சந்தோஷமா சொல்லுங்க. கேமராவில் இந்த மூஞ்செல்லாம் காட்டப்பா வேண்டாம். இப்போ ஓகே. எப்போ சத்தி போன நிர்விச்சாரமாக இருந்தால் நமக்கு இன்னும் மேன எஸ்டேட்டுக்கு என்ன வித்தியாசம்? கலரில் அப்படிதான் துவங்குறான். நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பட்ட எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், இதுக்கெல்லாம் பதிலாக நான் சொன்னேன் படி உங்களுக்கு நன்மை தான் இன்றைய தினம் முதல் நடக்கும் சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். தேவன் நம்ம எல்லாரோட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்து வீட்டுக்கு அனுப்ப போகிறார். இதே உடன்படிக்கைக்குள்ள வியாதிகளையும் தேவன் குணமாக்குறார். 3வது ஆமென். வியாதியும் ஆண்டவர் குணமாக்குறார். அந்த உடன்படிக்கைக்குள்ளத ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். அதே அப்ரஹாம், அதே ஈசாக்கு வாழ்த்து ஆசீர்வதிக்கிறார். அதான் என்னை உயிர் காத்தது. அதே கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் இந்த உலகத்துக்கு வர முன்னாடி தகப்பன் யெகோவா சொன்னார், யாத்ரா 15:26 சுகமாக்கும் கர்த்தர் நானே, மருந்துகள் சுத்தமாக்கும், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் சுத்தமாக்கும், குணமாக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. யாத்ரா 15:1 பேதுரு 2:24 மத்த 8:17 வசனம். ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில் நம்ம நம்புகிறோம், உங்களுக்கு இருக்கிற வியாதி ஆண்டவர் இந்த காலை வேளையில் உடன்படிக்கைக்குள்ள நனிவு கூந்தி உன்னை குணமாக்க வல்லவர். நான் என்ன பண்ணேன், நான் ஆஸ்பத்திரி வரும்போது ஹார்ட் ஃபெயில், லங்ஸ் ஃபெயில், எல்லாம் உயிரோடு தான் வந்தா, கிட்னி ஃபெயில். ஆனால் நான் 10 மணி நேரம் 12 மணி நேரம் இரவு
கூட தெரியும், என்ன ரூமில் தங்கினான். ஆண்டவரோட பேசினான். ஆண்டவர் இல்லாதது உருவாக்கி தந்தார். உருவாக்கி தந்தாரா இல்லையா? மெடிக்கல் ஹிஸ்டரிக்கே ஒரு சவால். ஆண்டவர்னால கூடாது ஒன்றுமில்லை. நம்ம இப்படி தான் வாழுவேன்னு உங்கள் இஷ்டம். ஆனால் ஆண்டவர் நினைத்தள்ளுகிறார். அந்த உடம்படிக்கை நினைத்தள்ளுகிறார். தகப்பன் சொன்னது நானே சுகமாக்கும் கர்த்தர் யார் மூலமாக நிறைவேறப்பட்டது? ஏசாயா 53:3-5. கிறிஸ்து இயேசு துக்கம் நிறைந்தவராக மாறினார். நமக்காக காயப்பட்டார். நமக்காக நம்ம சமாதானத்தின் ஆஜ்ஞா தீர்ப்பு மேலே வைக்கப்பட்டது. நம்ம குணமாக்கப்பட்டோம்னு சொல்லி தலைவலி வந்தால் நம்மளால் தாங்க முடியல. இயேசுநாதர் நமக்காக அத்தனை காயங்கள், தழும்புகள், கஷ்டங்கள் எதுக்காக? நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும்படி அவர் நமக்காக பாடுபட்டார். ஏசாயா 63:9 நம்ம எல்லா நெருக்கங்களிலும் நெருக்கப்பட்டவர் கிறிஸ்து இயேசு. அதனால் தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு நாள் ஆலயத்துக்கு போய் இப்படி தான் வசனம் சொல்லி கொண்டிருந்தார். வசனம் சொல்லும்போது அந்த நேரத்தில் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு கூனியான ஒரு 18 வருஷங்கள் அந்த ஸ்ரீ காணப்பட்டது. இப்போ நம்ம பிரசங்கம் பிரச்சனையோட வந்தால் பார்க்காத மாதிரி பிரசங்கம் பண்ணி காணுக்கு வாங்கி வீட்டுக்கு போகிறோம். இதுதான் மனிதர்கள் செய்கிறது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் நிறுத்தி அந்த ஸ்ரீவை பார்த்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஸ்ரீ போல கர்த்தராக இருக்கிற தேவனோனை காண்கின்ற தெய்வம். ஆதியாகமம் 16:13. யாரோட ஹృదயம் இந்த வசனம் கேட்குதோ அவர்கள் மேலே அவருடைய கண்ணு பார்த்து கொண்டு இருக்கிறது. 2 நாளாகும் 16:9. பார்த்து அந்த ஸ்ரீவை அழைத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், தாயை கர்ப்பத்தில் பேரு சொல்லி எப்படி அழைத்தேனோ 43:7. அதே தேவன் நான் இன்றைய தினம் உன்னை பேரு சொல்லி நான் அழைக்கிறேன். நீ வந்தால் போதும், நான் உனக்கு நல்லதை செய்ய வல்லவன். அந்த ஸ்ரீ வந்ததை இயேசுநாதர் சொன்னார். முதலாவது வார்த்தை சொன்னார், இந்த கட்டுகள் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். 13வது அதிகாரம் 11 முதல் 10. நீ விடுதலையாக்கப்பட்டாய். இப்போ விடுதலையாக்கப்படல. வார்த்தை நீங்க அந்த வார்த்தை குணமாக்க வல்லமுள்ளது. வசனம் சொல்லுகிறத மாத்திரமல்ல, வார்த்தையாக இருக்கிற இயேசு நீர் வரணும், இந்த வார்த்தையின்படி வரணும். நீ ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது ஆண்டவர் கூனி மேல லோக்கா 4:40. எத்தனை பேர் இயேசு கை வைத்தார், அத்தனை பேர் குணமாக்கப்பட்டார். அத்தனை பேர் இந்த ஆலயத்தில் உனக்கு எத்தனை இருந்தாலும் இன்றைய தினம் ஆண்டவர் உன்னை குணமாக்கி வீட்டுக்கு அனுப்ப வல்லவரை நம்புங்க. ஆமென் சொல்லுங்க. குணமாக்க வல்லவர். ஆமென். நம்ம நம்பணும் ஆண்டவரை. அது ஒன்று நம்ம சிம்பிள். ஆண்டவரை என்னை குணமாகும், ஐ எம் ரெடி. நீர் என்னை நினைத்தாலும் சிம்பிள். நினைத்தாலும் கரெக்டாக 1 மணி நேரம் ஜபம் தேவையில்லை. என்னை நினைத்தாலும் இத்தனை ஆண்டா எனக்கு இந்த பிரச்சனை நீர் நீக்கணும், நீக்கிதான் ஆகும் ஆண்டு சொல்லுகிற அந்த ஸ்ரீவை கை வைத்து உடனடியாக கைகளை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. எல்லாரும் கை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. மகிமை யெகோவா, யெகோவா ரஃபா, மகிமை கிறிஸ்து இயேசு, மகிமையுள்ள பரிசுத்த ஆவியே, உமக்கு மகிமை
மாட்சிமை, மகிமை, மாட்சிமை, மகிமை, மாட்சிமை இருக்கிற கர்த்தர். கர்த்தர் சொன்னார்கள், நீங்கள் மங்கி போக மாட்டீர்கள். மகிமையாக தேவன் உங்களை நில நிற்க செய்ய நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். அல்லா சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. அங்கே இருக்கிற சில பேர் அந்த ஆலய அதிகாரிகள் ஞாயிற்றுக்காலம் அப்போ சனிக்காலம் இந்த வேலை பண்ணக்கூடாது. எல்லாரும் மேல அருள்நாதரே சொன்னார், இந்த ஓய்வு நாளில் உங்கள் ஆடு மாடுகளுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்க. ஆனால் இந்த ஸ்ரீ அப்ரஹாம் குமார்த்தே, யாரோட குமார்த்தே? 16வது வசனம் வாசிக்க கேளுங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாம் குமார்த்தே இவள் ஓய்வு நாளில், இந்த ஓய்வு நாளில் இந்த கட்டிலில் இருந்து, இந்த கட்டுகள் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று, அவிழ்த்து விட வேண்டியதில்லைவா என்று சொன்னார். கிறிஸ்து வந்தது உடன்படிக்கை நிறைவே உன்னை நல்ல நீங்க நல்ல இருக்க வேண்டும் என்று வாழ்த்துறதுக்காக ஆண்டவர் இயேசுவை அனுப்பினார். நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். உனக்கு இருக்கிற கட்டு கயிறுகள் எல்லாம் இன்றைய தினம் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எல்லாம் அவித்து, சீயோனு குமார்த்தே, சீயோனு குமார் கழுத்தில் இருக்கிற கயிறுகளை அவித்து விடும், தூசி வதற விடும். தேவனுக்காக எழும்பி பிரகாசி என்று தேவனாக இருக்கிற கர்த்தர் சவாலாக சொல்லுகிறார். ஏசாயா 52:1-4. ஆண்டவருக்காக வாழுவோம், ஆண்டவருக்காக நில நிற்போம். ஆண்டவரே நல்லவர், அவர் இயேசு இயேசு இயேசு. நின்றவர்கள் வெட்கப்பட்டார்கள், ஆனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டார். நமக்கு ஒரு நல்ல காரியம், ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறவர்கள் இருக்காங்க. 1 கொரிந்தியர் 16:9 பவுல் பக்தன் சொன்னார், கர்த்தர் எனக்காக அனுகூலமான உயர்ந்த வாசல் திறந்தார், ஆனால் எதிராளிகள். நீங்கள் நல்லா இருக்கும்போது 10 பேர் எதிர்த்தா நிற்கும், பேசுவாங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். அதான் நீங்கள் நம்பணும். உனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இன்றைய தினம் தேவன் தரப்போகிறார். அதான் சாத்தானானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விளங்கலாம் என்று சுத்தி கொண்டிருக்கிறான். சாப்பிட மாட்டா, அது விலங்கும். கடிச்சான் அப்படியே பாம், பெஞ்சமின் கடிச்சா பாம் உள்ள போகும். அதான் பார்த்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய பேரு யோதா கோத்திர, என்னுடைய பேரு யோதா கோத்திரன் ராஜசிங்கம் எழுந்தருளினார். யாரை கோம்சு எழுந்தருளினார். 5:5 ஆண்டவர் சொன்னார், படுத்துறவங்க குற்றப்படுத்த, நீ கட்ட வேண்டிய ஆவி குற்றப்படுத்துகிற ஆவி. எல்லாரும் என்னை பார்க்கணும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அதிகாரம் 10-12 சாத்தானானவன் இரவும் பகலும் சகோதரர்களை குறித்து, இயேசுவை நம்பின பிள்ளைகளை குறித்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் தள்ளினார். கேள ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிறது ஒன்றே ஒன்று, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம். அப்படியே நீங்க ஜெயிக்கிறது உன்னுடைய வாய் சாட்சி. நான் ஆண்டவருடைய குமார்த்தே, நான் ஆண்டவருடைய ஊழியன், ஆண்டவருக்காக வாழ்கிற மனிதன் நான். நீ சொல்லி ஜெயிக்கணும். ரத்தம் பேசும், ரத்தம் பேசும். கிறிஸ்து இயேசு சிந்திய ரத்தம் அன்றோடு சத்தி போகல. ரத்தத்தில் உயிர் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க. லேவியர் ஆகமம் 17:11. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நீங்கள் போனால், எந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் பிளட் பேங்க் 5 வருஷம் உன்னோட குரூப்புக்கு போட்டால் நீ உயிர். கரெக்ட். இயேசுவின் ரத்தம்
எபிரேயர் 10வது அதிகாரம் முதல் 24 அந்த பேசிக்கொண்டு இருக்கிறது, உனக்காக பேசிக்கொண்டு இருக்கிறது. ஏபேல் ரத்தம் பார்க்கிலும் ஏபேலோட ரத்தம் பழி வாங்கிறதுக்காக பேசினது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை தப்பு வைக்கிறதுக்காக பேசுகிறது. எந்த சாத்தான் மனிதன் என்ன பேசினாலும் நீ வந்து உன்னுடைய வாயை திறந்து, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியன், தேவனுக்காக வாழுவேன் என்று நீங்கள் சொல்லுகிற காலத்தில் கர்ஜிக்கிற சிங்கத்தின் வாயை இன்றைய தினம் யோதா கோத்திரத்தின் ராஜ சிங்கம் கட்டுவார், உன்னை விடுதலை ஆக்குவார். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் என்னை நினைத்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்போ ஜெபம் பண்ண கடைசியில் ஜெபம் பண்ணுவேன். நிறைய காரியங்கள் ஜெபம். ஆமென். மற்ற காரியங்களை நம்ம நடத்துவோம். உட்காருங்க. இந்த வாரம் இருக்கிறவர்கள் ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படியே புதுசாக யாரான இந்த வாரம் வந்திருந்தால் நீங்கள் எழுந்து நில்லுங்க. புதுசாக யாரான வந்த ஆமென். இவர்களுக்காக நம்ம ஒரு ஆள் ஆலயத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. மதுராஜன் வந்து ஜெபம் பண்ணு. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. பிறந்த நாள் கொண்டாடுகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகா இரக்கம் கிருபையின் உமக்கு கோடான கோடி இந்த வேலையில் செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாள் வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற நேரத்தில் வருகிறோம். தகப்பனே, நீர் ஜீவிக்கிற தேவன், எங்களை ஆண்டவரே, தேவனே, இந்த நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் ஆண்டவரே, தேவனே, இன்னும் பல ஆண்டு வாழணும் ஆண்டவரே, நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே, திருமண நாள் கொண்டாடுகிறவர் ஆண்டவரே, புதிதாக வந்தவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து இங்கு நிலைத்திருந்த ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும், உம்முடைய ராஜ்யத்தை பற்றி தியானிக்கவும் அவர்கள் ஆண்டவரே ஆதியாக்கி அவர்களை உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் ஆக்கி ஆண்டவரே, உப்பின் உடன்படிக்கையும் ஆண்டவரே, ஒளியின் உடன்படிக்கையாய் மாற்றி பெரியவர்களாக மாற்ற நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உயர்த்துங்கள் ராஜா, வாழட்டும் ஆண்டவரே. உம்மை உயர்த்தும் பொழுது அவர்கள் உயர்வார்களாக ஆண்டவரே. நீ கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க, தீர்க்காயுசை கொடுங்க, வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. வாழ்க என்று வாழ்த்துவோம், வாழ்க என்று வாழ்த்துவோம், வாழ்க வாழ்க வாழ்கமான வாழ்கமான. மரங்கள் போகும்போது என்னை பார்த்துட்டு போங்க, கிஃப்ட் தருவோம். அடுத்தது சாட்சிய நேரம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வச்சு நல்ல காரியம் வாங்க. சாட்சியா நீ உட்கார்றதுக்கா? ஓகே, வாங்க, வெல்கம். ஜான் ரவி நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். இவங்க மகன் தான் எனக்கு வர்ஷிப் பண்ணது. தேங்க்யூ காட். ஆண்டவராகிய வாழ்த்துகிறேன். டெஸ்டிமனி நான் பொதுவாக சொல்கிறது கிடையாது, சொன்னதும் கிடையாது. ஏன்னா எனக்கு அது சொல்ல தெரியாது. பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி காலையில் ஆண்டவர் வந்து நம்மோடு இருக்கிறார் அப்படின்றதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னைய ஆக்சிடெண்ட்டில் பாதுகாத்தார், வியாதியாக இருந்தேன், பணம் வந்துச்சு, இப்படிலாம் கர்த்தர் உதவி செஞ்சார். ஆனால் எனக்கு தச்சுரூபமாய் இருக்கிறார் அப்படின்னு நான் 40 ஆண்டுகள் ஊழியர் இருக்கிறான்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தேன். எத்தனை பேர் அங்கிள் என்ன அண்ணன் என்ன வசனம் சொன்னாங்க? முதல்ல
12. ஏன் அப்படின்னா அவங்க ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பித்தாங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இதையே நீ சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவன் எனக்கு கொடுத்த எங்களோட ஊழியத்தின் வசனமும் அதுதான். இயேசு நினைத்திருக்கிறார் 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. 2016 அண்ணனுடைய இந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம், அது கர்த்தர் உறுதிப்படுத்தினார். எங்களோட மினிஸ்ட்ரியை ஊழியத்தை அண்ணன் தான் டெடிகேட் பண்ணினார். ஸோ அந்த வசனம் நான் ரொம்ப நாள் கழிச்சு யோசிச்சிருந்தேன். இன்றைக்கி அப்படியாச்சு, பணம் வந்துச்சு, காப்பாற்றினார், ஆக்சிடென்ட் அப்படிலாம் நேர போது அண்ணா ஆரம்பிக்கும் போது பேசின முதல் வசனம், கர்த்தர் நம்மை என்னோட கூட கர்த்தர் பேசினார், உங்களோட பேசுவார் நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கர்த்தர் நினைத்தருளுகிற ஊழியத்துக்காக நன்றி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பேர் சொல்லுங்க. 2 பேர், ரவி, பிருந்தா. ராபர்ட் பிருந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்புகிற தேவன். கடந்த ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி மாதம் நான் ஸ்கூட்டி எடுத்திருந்தேன். அது இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலான்னு ஒரு பிலீவில் எடுத்து அந்த சாவியை கொண்டு வந்து அக்கா கையில் கொடுத்தேன். அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு வேண்டி வரும்போது அக்கா வாங்கி ஜெபம் பண்ணி, இந்த இடத்துல இந்த மாதிரி நீ வெள்ளை கலரு நீ வாங்குவ அப்படின்னு அக்கா ப்ரே பண்ணிவிட்டு பலிபடுத்துகிற அபிஷேகத்தோடு அவங்க சொன்னாங்க. அப்புறம் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இவரும் அந்த வேண்டுதல் எப்பவுமே அவர் மனசில் வச்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, கார் வாங்கினா அப்பா தான் ப்ரே பண்ணி அப்பா ஓட்டி கார் வெளியில் எடுக்கணுங்கிறது தான் எங்களோட எண்ணமாக இருந்துச்சு, அவரோட வேண்டுதலாகவும் இருந்துச்சு. பாஸ்டிங் ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சு. 40 நாள் ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. ஜனவரி மாதம் வண்டி வர்றதா இவர் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் நடக்கலை இருந்துச்சு. ஆனால் அப்பா வரணும்னு அப்பா முடியாமல் இருந்தார். ஆனால் இவர் விசுவாசத்தில் நாங்கள் அப்பா தான் அதை ஆசீர்வாதம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், அந்த விசுவாசத்தில் இருந்தோம். கர்த்தர் அப்பாவையும் விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு வர வச்சார். அது மட்டும் இல்லை, எனக்கு உண்மையாகவே கார் வாங்கினது சந்தோஷம். எனக்கு தெரியாது, எனக்கு அப்பா வீட்டுக்கு போனது தான் சந்தோஷம். அப்பாவை பார்த்தது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இது மூலிமா நடந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அக்கா ஆசீர்வாதம் பண்ணாங்க. நாங்கள் செவ்வாய்க்கிழமை கார் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்துச்சு. அக்கா யார் அந்த அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு எனக்கு வாக்குத்தத்தம் அவங்க சொன்னாங்க, அவங்க மூலியமாக சொன்னாங்க. நாங்கள் இன்னைக்கு அக்கா தான் ஜெபம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அப்போ நான் என்ன பிலீவ் பண்ணால், மார்ச் மாதம் அக்காவுக்கு அப்பா சொன்னேன் தான் நான் ஞாபகம் வச்சேன். எப்போ அக்காவு அப்பா சொன்னார், என்னோட அபிஷேகத்தை ஆண்டவர் ஒவ்வொரு மூலியமா அக்கா உயிர்ப்பிக்கிறாருங்கிறது உண்மையில ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினாரு. அப்புறம் அக்கா ஜெபம் பண்ணி முடிச்சுன்னா அக்காவே எங்களுக்கு வழி, உண்மையிலே அப்பா வீடு இது வரைக்கும் வீடுன்னே தெரியாது. ஆனால் வழி சொல்றதுக்காக அக்காவை இங்கே எங்கம்மா மகளே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அம்மா அம்மா வீட்டுக்கு வான்னு யார்கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா எனக்கு தெரியாது. போன வாரம் சர்ச்சில் நான் கேட்கும்போது, அம்மா வீட்டுக்கே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம் மகளே அப்படின்னாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. உண்மையிலே ஆன்ட்டி வீட்டுக்கு வர சொன்னாங்களா உங்களைய? ஆன்ட்டி உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்களா? எனக்கே ஆச்சரியம் தான், ஆன்ட்டி வீட்டுக்கு வர சொன்னாங்களேங்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மளை எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு நம்மளை விருப்பப்படுறாரோ கண்டிப்பாக வைப்பார். அது உண்மை அப்பா கையில் எங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங். அக்கா அதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்ததுக்கு சொன்னாங்க. இத்தனை நாள் யாருமே ஆண்டவர் பார்க்க விடல அப்பாவை. ஆனால் எங்களை அப்பாவை பார்க்க வைக்கிறதுக்கு அம்மாவே அனுமதி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் கையை தட்டி ஆண்டவர் நல்ல தந்ததுக்காக கொடா கோடி கோடி நன்றி கர்த்தா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சதீஷ் ஜோஸ்வா. நாங்கள் ஒர்க் பண்ணுறேன். தொடர்ந்து இந்த 10வது வருடமாகவும் ஃபாரினுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பி வச்சாங்க. நான் டீமில் 38 பேர்த்தையும் கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணேன். ஆனால் அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்புற அன்னைக்கு திடீர்னு சரி நான் ட்ராப் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வீட்டில் தான் வேண்டாம், அங்கிள்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. எதாக இருந்தாலும் உடனுக்குடன் அங்கிள்கிட்ட தான்
சரி அவருக்கே முடியாமல் இருக்கும்போது நம்ம கூப்பிட்றதா அப்படின்னு இல்லை பரவாயில்ல கூப்பிட்டு பார்ப்போம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு அப்படி கூப்பிட்டு அங்கிள் ப்ரேயர் பண்ணார். வித்தின் 1 hour தான் அந்த கட்டி இருந்தது எனக்கு தெரிஞ்சு. உடனே மறைஞ்சு டேப்லெட்டோ ஒரு டாக்டர்கிட்டையோ எதுவுமே நான் போகல. நாமத்தில் எனக்கு உடனே குணமாக்கினார் ஆண்டவருக்கு. மாதிரி இன்னைக்கு காலையில் சபைக்கு எப்பவும் நேரத்தில் போகணும்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி 8:15 8:30 வரும்போது எங்கள் வீட்டில் ஒரு லேபில் வளர்த்துறோம். அது நல்ல பெரிய லேபு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் வந்து அப்படியே இதாகிடுச்சு. இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லைன்ட்டு சங்கீதா அப்படியே கை வச்சு மட்டும்தான் ப்ரேயர் பண்ண. அப்படி உடனே ரெடியாச்சு. பட் இருந்தாலும் அது சுருண்டு சுருண்டு விழுந்துகிட்டே இருந்தது. சரி ஒன்றும் இல்லை, ஆண்டவர் ஒரு உயிரை வந்து இது பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு உடனே இப்போ நாங்கள் வரும்போது பழையபடியாக இருந்தது. இந்த சபைக்கு வந்து நிறையா அற்புதங்களை தான் நான் பார்த்துருக்கேன். ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். தேங்க்யூ காட். எல்லாரும் கை தட்டுங்க. தேவனாக இருக்கிற கர்த்தர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனாக இருந்து ஜாஷுவாவை குணமாகினதுக்காக நன்றி. பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் மேலே போங்க, மேலே போங்க. இந்த நாளிலும் நம்மளுக்கு சபையா நம்ம சாட்சி அங்கிள் வந்து மறுபடியும் நம்மளை சிரிச்ச முகத்தோடு இங்கே பேச வைக்கிறது தான். நாங்களும் ஒவ்வொரு நாளும் வீட்டில் அழுது ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் அவர் சிரிச்ச முகத்தோடு ஜெபம் பண்ணணும், மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நம்மளை அங்கிள் கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு முதலாவதாக சாட்சி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்புறம் ரெண்டாவதாக ஒரு சாட்சி பார்த்திங்கன்னா February 1 எங்கள் சம்மந்தியோட வீட்டுக்கு அம்மாவளையை போயிட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். மணிக்கு ப்ரைவேட் வண்டியில் வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு பஸ்ஸுக்கு இடையில இன்னொரு கார் பக்கத்துலேயே வந்துட்டு இருந்துச்சு. அந்த கார் டயர் வந்து பஞ்சர் ஆகி பஸ்ஸுக்கு முன்னாடி சடனாக வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறேனே தெரியல. போட்ட மாதிரி அந்த ஆக்சிடெண்ட் ஆகாத, பஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாமல் தப்பிச்சு உயிரோடு இருந்தது ரொம்ப அதிசயம்தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு சாஞ்சிரும், ஒரு பக்கம் புகையாக வருது, இந்த பக்கம் பாலத்துக்கு கீழே சாஞ்சிரும். ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் பஸ், அந்த இடைவெளி பாலத்துக்கும் பஸ்ஸுக்கு இடையில கீழே விழுந்து முடிஞ்சது. நம்ம லைஃப் அப்படித்தான், நம்ம பாடி தான் எல்லாரும் எடுக்க போகிறாங்கன்னு ஒரு நிமிஷம் நினச்சேன். நான் எப்பவுமே பஸ் ஏறும்போதே உட்காரும்போதே அதுக்குள்ளே போகும்போதே பஸ் டிரைவருக்கு கண்டக்டருக்கு அந்த பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிடுவேன். நான் எப்பவுமே 5-6 வருஷமாக நான் வந்து உட்காந்துருக்கிறவங்களுக்கு அந்த பஸ்ஸில் இது வரைக்கும் எத்தனை பேர் ஏறினாங்களோ அவங்களுக்கு அவங்க உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரட்சிக்கப்படணும். பஸ்ஸில் எத்தனை பேர் வரப்போ குடும்ப சொந்த பந்த உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த வண்டியில் உங்கள் கரம் இருக்கணும். இதுக்கு முன்பாக உங்கள் சமூகம் கடந்து செல்லணும். எல்லா ஆக்சிடெண்ட்டுக்கு தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் நான் உட்காருவேன். ஆட்டோவில் ஏறினாலும் பஸ்ஸில் ஏறினாலும் பழக்கமாக வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் ரொம்ப பாட்டு, சினிமா பாட்டு பாடிட்டு வந்தது. எப்பவுமே ஸ்தோத்திர பலி படிச்சுட்டு வந்து அந்த சினிமா பாட்டு கேட்கும்போது என்ன கண்ண முடியாது, நம்ம ஜெபம் பண்ணலான்னு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு வரேன் நான். அது நிமித்தம் அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேதமும் இல்லாமல் ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தார். முன்னாடி அதிசயம் நடந்து தாங்கவே முடியல. இன்னைக்கு ஜீவனோடு முன்னாடி நிற்கிறேன். காரியங்களை செய்திருக்கிறாரு. கோடான கோடி நன்றி. Thank you, Jyoti. God is with you. Amen. Hallelujah. Praise Lord. இந்த சிஸ்டர் சொல்றாங்க அவங்களுக்கு ரொம்ப அப்போ டாக்டர் கிட்ட ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கன்னு. அதற்கு பின்பு தேவன் அவருக்கு அற்புதமாக அந்த பிளட் கவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ரத்தம் ஏற்றி அதிகரித்து இப்போ நல்ல சுகம் கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்கிறார்கள். செல்வி சிஸ்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மகனுக்கு வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தது, சுகம் இல்லாமல் இருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது சொன்னாங்க அட்மிட் பண்ணணும்னு. இல்லை நான் ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு நம்பிக்கையோடு வந்து சென்ற பிறகு அந்த தம்பி வந்து அட்மிட் சுகப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
முனிவர் கூட்டிட்டு வந்தாங்க. டைம் அவங்க பிரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லி என்னை ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தாங்க. டாடி இப்போ அவங்க கன்சீவ்டா இருக்காங்க. தேவன் குழந்தை இல்லாதவர் நல்ல கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்றவர். கர்ப்பத்தை திறந்ததுக்காக கையை தட்டி நன்றி சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம மத்தியிலோ இன்னொன்று ஆண்டாக ஃப்ரெண்டாக இருக்கிறேன். ஏன்னா எப்போவும் வாழ்த்து எனக்கு ஜெப் வின்சென்ட் சார் அவருடைய மனைவி ஷெபா வந்தார்கள். 2 பேர் ஜஸ்ட் கிரீட்டிங் கொண்டு வருவார்கள். Praise God. ஸ்தோத்திரம். So, our pastor preached about remembrance. Lord never forgets. He remembers this. நம்முடைய போதகர் என்று கொடுத்த செய்தியின் தலைப்பு நம்மை நினைவு கூறுகின்ற தேவன் அவர் என்று. So, I can remember yet another person who never forgets, who always remembers. That's our dear pastor, Reverend Gomes. நான் இன்னொரு மனிதரையும் அப்படி சொல்லுவேன். ஒருபோதும் என்னை மறக்காமல் எப்பொழுதும் நினைவு கூறுகின்ற பாஸ்டர் ஹாரி கோம்ஸ் என்ற remembers not only me, but his power of remembrance so much. I am amazed. I even of reference out of his memory. அவர் என்னை ஞாபகம் வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, நான் வியந்து போகின்ற ஒரு காரியம், செய்தி கொடுக்கும்போது எத்தனை வசனங்களிலே அதை சொல்லி நினைவு கூர்ந்து அவர் சொல்லுகிறதை பார்த்து நான் வியந்து போவேன். I must confess, I even forget. I get to be. I'm ashamed of it. நான் மகனோட பிறந்த நாளை கூட நான் மறப்பது உண்டு. So if God remembers us, it's a great privilege. And so the man of God, you are privileged to be in this church who remembers for everyone for their welfare. தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்ற ஸ்லாக்கியம், அந்த ஸ்லாக்கியத்திலே நீங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தின் அங்கத்தினராக இருப்பதும் முக்கியமாக இருக்கிறது. You are privileged to have Pastor Gomes who remembers and prays for you. பாஸ்டர் ஹாரி கோம்ஸை போன்ற ஒருவர் உங்களுடைய ஆலயத்தின் போதகராக இருந்து இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிப்பதே இருக்கிறது. So I'm today because as somebody told in the testimony, it's a great pleasure to see happy and smiling. இன்று நான் ஒரு நல்ல சாட்சிக்குரிய ஒரு நாள் என்று எண்ணுவேன். ஏன்னா அவர் நல்ல சிரித்த முகத்தோட கூட இங்க நம்ம எல்லாருக்கும் சேதியை தந்ததே தேவனுடைய பெரிய. I'm sure give him greater perfect health and he will live for 120 years like Moses. நான் விசுவாசிக்கின்ற காரியம், தேவன் அவருக்கு நல்ல ஆயுளை தருவார், மோசேவை போல 120 ஆண்டுகள் வாழும்படி நல்ல தீர்காயுஷை தருவார் என்று. Why I'm saying this, because I was there for his 60th birthday and I will also live to see his birthday. Amen. நான் அவருடைய 60வது பிறந்த நாள் அன்று நான் அவரோட கூட இருந்தேன். அப்பொழுது நான் இப்படிதான் அவரை வாழ்த்து, அவர் அத்தனை ஆண்டு உயிரோட கூட இருந்து அவரை இன்னும் வாழ்த்துவேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். Thank you. இவர்களுடைய மகன் எபி என்னுடைய மகன் தத்தபுத்திரன். ஆமென். Praise God. Praise the Lord Almighty. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்கிறது. நாங்கள் பாஸ்டர் ரொம்ப சிக்கா, இவரா நல்ல திடகாத்திரமா கணீர்ன்ற குரல்ல பிரசங்கிக்கிற இவரா இவ்வளோ சிக்கா போயிட்டாருன்னு சொல்லிட்டு, ஆனால் கர்த்தர் இதை பார்க்கும்போது தரிசனமானார். இந்த 4 மணிக்கு குதித்து எழுந்து நான் ஆண்டவர் இனிமேல் எனக்கு வந்து சிக்னஸும் இல்லைன்ற மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு அந்த வாரமே எப்படியா வந்துட்டாரா வருவாரா அப்படின்னு அந்த வாரம் வந்ததே மறுபடியுமாக என்று அதே மாதிரி பிரசங்கி கேட்கணுன்றதுக்கு ஆண்டவருக்கே அதையும் நல்ல ஒரு பலத்தோடு
இன்னும் வாய்ஸ் இன்னும் கணீர்னு கேட்கும்படி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இவருடைய ஒவ்வொரு இதையும் நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சோர்ந்து போகிறவங்களுக்கு, சிக்கா இருக்க கேட்டு பார், இதை போய் கேட்டு நம்முடைய பாஸ்டருக்கு செஞ்சவர் நமக்கும் செய்வார். காந்திஜி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு பாஸ்டர் ஹரி கோம்ஸுடைய லைஃப் இஸ் அ வண்டர்ஃபுல். அதனால் அவருக்கு வாழ்த்துகிறோம். நல்ல ஒரு சுகத்தையும் நமக்கு சொன்ன பிரகாரம் நம்ம ஆபிரகாமை வாழ்த்துவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும் சுகம், பலன், ஆயுஷ் நாட்களும் பல வருஷங்கள் போய் கர்த்தருடைய வார்த்தையும் சுவிசேஷத்தையும் கொண்டு போகணும்னு அழைத்தவர் உண்மை உள்ளவர், சுகத்தை கொடுத்தவர் உண்மை செய்கிறவர் உண்மை உள்ளவர். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். ஆமேன் ஆமேன். இவர்களுக்கு ஒரே ஒரு மகன் எபி, இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார். ஆமேன். நடக்க போது எல்லாரும் இந்த குடும்பத்தை வாழ்த்துங்கள். ஆமேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஆண்டி. காணிக்கை நேரம். தேவனுக்கு என்று நல்ல காணிக்கைகளை செலுத்துவோம். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்று. நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எங்களை நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். இதுக்கு பொய் சொல்லே சொன்னதை நிறைவேற்றினீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை காணிக்கை போட்டவங்களா கரங்களை உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இயேசையா மறவாமல் நினைப்பவரே, நீ நம்ப பண்ணி இந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவே. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கடைசியா சொல்வோம். மறவாமவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர்
இப்பொழுது எங்களை ஒரு விஷயம் நீ நினைக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஓ மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே. ஆமென். நம்ம நடுவில் இருக்கிற மகனும் அந்த குடும்பம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த நேரத்தில் கடைசி ஜெபத்துக்கு போகிறோம். ஆண்டவர் இறங்கி வருகிற ஒரு நேரம். உட்கார முடிந்தவர்கள் உட்காருங்க, நிற்க முடி கர்த்தராக இருக்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் அவர் சொன்ன வார்த்தையின்படி காரியங்கள் நிறைவேற்றப்படணும், அற்புதங்கள் நடக்கணும். ஜெயருள்ள பரலோக தகப்பன் இறங்கி வரணும், தகப்பன் இறங்கி வரணும். நல்ல வரங்கள், நல்ல வரதானங்களை தரணும். என்னோட உருமனைக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணும்போது எல்லா கட்டுகள் கயிறுகள் ஆண்டவர் அவித்தி போடும்படி 18 ஆண்டு கோனிஸ்ரீக்கு அவித்தி போட்ட தேவன் உங்கள் பொருளாதாரம் ஆகட்டும், பிரச்சனைகள் ஆகட்டும், உங்கள் வாழ்க்கையிலோ நீ சந்திக்கிற தினந்தோறும் ஏதோ ஒரு கஷ்டங்கள், நஷ்டம், வியாதி, வியாக்குலம், தரித்திரம், தொல்லை ஏது ஆகட்டும், வாயை திறந்து ஆமென் சொல்லிக்கொண்டிருங்கள். அல்லாஹ் சொல்லிக்கொண்டிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தகப்பனுக்கு நன்றி. தகப்பனை இப்போ வர இனிமேலும் செய்ய வல்லவர். நன்றி சொல்ல எங்கள் எல்லாரோட மண்ணி வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவராக இருக்கிற தேவனே, எந்த நேரத்தில் உமது வல்லமையினால என்னை நிரப்புமனு கேளுங்க. எல்லாரும் கர்த்தருடைய வல்லமையினால நிரப்பும், முற்றிலும் நிரப்பும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. இலக்கை சேராத படிக்கு, இலக்கை சேராத படிக்கு எந்தெந்த காரியங்கள் கட்டுகளாக கயிறுகளாக கட்டிப்பிடி அவித்தி போடுகிறோம், அவித்தி போடுகிறோம், அவித்தி போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா ஹல்லேலூயா. தேவா இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுதின வல்லமாய், உயர்த்தெழுதின வல்லமாய், உயர்த்தெழுதின வல்லமாய் எல்லாரும் மேல இறங்க வரட்டும், எல்லாரும் மேல இறங்க வரட்டும். வல்லமாய் இந்த நேரத்தில் எல்லாரும் மேல இறங்க வரட்டும். எல்லாரும் கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. உனக்கு தேவனை கொடுத்த மகிமை யாருமே அடக்கம் செய்ய முடியாது. மகிமை உன் மேல இறங்குகிறது. மகிமையின் தேவன் அநாதி கதவுகளை ஊருங்கள், அநாதி வாசல்களை தலைகளை ஊர்ப்பியுங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த சேனைகளை கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவரே, அவரே. எல்லாரும் கேளுங்க. உங்க வீட்டுக்கு வரும்படி, உத்தியோகத்துக்கு வரும்படி, வியாபார ஸ்தலத்துக்கு வரும்படி, விவசாய ஸ்தலத்துக்கு வரும்படி, உங்க குடும்பத்துல வரும்படி, உங்க உள்ளத்துல ராஜா வாரம் வாரம். சத்தமா சத்தமா சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது தேவன் யாரை வம்சத்துக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரோட வல்லமை, ஆண்டவரோட வரத்தின் படி இந்த பிள்ளைகளுக்கு விருத்தமாக எழுப்பப்பட்ட எந்த ஆயுதம் வாக்காமலே போகட்டும். இவர்களை எல்லா வார்த்தைகளை குற்றப்படுத்துகிறோம், குற்றப்படுத்துகிற நிரந்தரமாக கட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனுள்ள தேவா இறங்க வாரும். கழுத்து சுற்றிலும் இருக்கிற கயிறுகள் கட்டிகள் அவிக்கப்படணும், அவிக்கப்படணும், அவிக்கப்படணும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஹல்லேலூயா. I decree and declare you are in freedom today. ஆண்டவராக இருக்கிற தேவனுக்கு முன்பாக கட்டளிட்டு சொல்லுகிறேன், இன்றைய தினம்
நீங்கள் விடுதலாக இயேசு நாதர் அவருடைய வலது கரம் உன்னுடைய சிரசின் மேல இருக்கதென்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பினவர்கள் நன்றி சொல்லுங்க. வல்லமை இறங்குறது, வல்லமை இறங்குறது. ஹல்லேலூயா. பாளையத்தில் குழப்பம் உண்டாக்கப்படுகிறது, உங்க பாளையத்தில் ஐக்கியம் உண்டாக்கப்படுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சத்துரு ஓடி போகிறான், குழப்பம் வருகிறது. குட்டுரோக மனிதர்கள் போகும்போது சிறிய ராணுவத்தின் தண்டு எப்படி ஓடினதோ அப்படிதான் உனக்கு எதிர்ப்பாக எழும்பிய எல்லா கஷ்டங்கள் பிரச்சனைகள் கொண்டு வந்தான். அத்தனை பேரும் எப்போது ஓட போகிறார்கள். உன் கண் பொறாமை இறைச்சல் உன்னை விட்டு போகிறது. ஹல்லேலூயா. உன்னை சரியான பலவீனம், எல்லாரும் பலவீனம் இருக்கிறவர்கள், வியாதி இருக்கிறவர்கள் வாயு விரைவா தரம், வாயு விரைவா தரம். நான் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்பட்டேன் என்று சத்தமா சொல்லும், சத்தமா சொல்லும். அவருடைய தழும்புகளால் எல்லா வியாதிகளை சிறுவர்களும் ஆடெடுக்கிறோம். எல்லா வியாதிகள் அந்த சரீரங்களை உச்சம் தலையில் கால் வரை எல்லா வியாதிகள் எல்லாரும் விட்டு போகட்டும். நீங்க வாழத்தான சொல்லுங்க, இந்த வியாதி ஏசப்பா என்னை நினைத்தாலும் வாயை தர இப்போ அந்த வியாதி கர்த்தர் குணமாக்குறார், கர்த்தர் குணமாக்குறார், கர்த்தர் கொடுத்தார். எனக்கு சுதந்திரமாக ஆசீர்வாதம் இனிமேல தாமதமாக்கூடும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா ஆசீர்வாதம் இன்றைய தினம் நிறைவேறப்படும். எல்லாருக்கும் சோதனை கொண்டு வந்தது போதும் என்று சொல்லுகிறோம். எல்லா பிள்ளைசோனியம் மந்திர தந்திரங்கள் ஏவுகணைகள் கட்டுகளை கயிறுகளை அழைத்து விடுகிறோம். அந்த ஆவிகளை எல்லாரும் சொல்லுங்க, அந்த அசுத்த ஆவிகளை கட்டுகிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில். நன்றி சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுங்க. கையை தட்டி நன்றி சொல். அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. இழந்து போன எல்லாமே நீ திரும்பி பெற போகிறாய். தாவீது உயிரோடு இருக்கிறார். உன்னுடைய தேவன் உன் பேரு சொல்லி என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க. உன்னோட பேரு ஜெயக்குமார் தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த வியாதி எனக்கு குணமாக்கப்பட்டு ஓடி கர்த்தருக்காக வாழுவேன் சொல்லு. மானே மாலை ஹல்லேலூயா. வாய் எத்தனை பேர் திறந்தார்களோ கர்த்தரோட ஆவி இறங்கி இருக்கிறார். ஜீவனுள்ள தேவா, ஜீவனுள்ள தேவா, ஜீவனுள்ள தேவா. எந்த நேரத்தில் அந்த கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், பெருகுகிற கிருபை, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கிருபை எல்லாரும் மேல இறங்க போகிறது. எல்லா தரித்திரம், வறுமை, கடன் தொல்லை, 10ஆம் குறவு எப்பவுமே இந்த ஆலயத்தில் இருக்கிற அத்தனை இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சொல்லுங்க. இந்த தரித்திரம், கட்டுகள், கயிறுகள், 10ஆம் பிரச்சனை, கடன் தொல்லை எல்லாரும் கையை உயர்த்தி கிருபை, 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 கிருபை நேசப்பா இறங்கும், கிருபை நேசப்பா இறங்கும். எல்லாரும் ஆசீர்வதியும், எல்லாரும் ஆசீர்வதியும், எல்லாரும் ஆசீர்வதியும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். சாத்தான் சார்பில் வேலை பண்ணி போகாதபடிக்கு தடுக்கிறார். அவர்களோட ஏஜென்ட்கள் எல்லாம் அசுத்த ஏஜென்ட்களை கட்டுகள் இருந்து அவித்து போட்டு அந்த ஏஜென்ட்களை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இந்த எல்லாருடைய முகங்கள் இப்பவுமே பிரகாசமடையட்டும், பிரகாசமடையட்டும். இனிமேல மாற மாற தர நன்மையினால
நிரப்ப போகிறார். எல்லாரும் கதறுங்க, ஏசப்பா ஏசப்பா. என்னை நினைத்தாலும் நினைத்தாலும் எப்ப பார்த்தா ஒரே மாதிரி நாங்க இருக்கக்கூடும். என்ன பெரிய நோக்கத்தை இந்த ஆலயத்தில் அத்தனை பேர் மேல வைத்திரும். அத்தனை பேர் மேல போகிறோம், அத்தனை பேர் மேல போகிறோம். உயிர் வளர்ந்தவர்களாக உன்னதமான ஸ்திதி எல்லாரும் வரணும், எல்லாரும் வரணும். எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வியாகுலங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், மனைவி பிரச்சனை, பிள்ளைகள், பெற்றோர்கள் பிரச்சனைகள், இன்றைய தினத்தோட நீர் நடுவிக் கொண்டு அவைகளை ஹத்தமாக்கி போடும், ஹத்தமாக்கி போடும், சத்ருவை ஹத்தமாக்கி போடும். இயேசு யோதா கோத்திரத்தின் ராஜசிங்கம். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, யோதா கோத்திர ராஜசிங்கம் அருள்நாதர் இயேசு உயர்த்திருந்த தெய்வமே, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில வாரும், நல்லது செய்யும், ஆசீர்வதியும், உமது மார்க்கத்தில் வழி நடத்தும், ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவர் மேல அளவில்லாத அபிஷேகம் இறங்க வரட்டும், இறங்க வரட்டும், இறங்க வரட்டும். பேசின வார்த்தை சிறப்படுத்தும், கொடுத்த ஆலோசனை நிறைவேற்றும். எல்லா ஜெபங்களுக்கும் இன்றைய தினம் பதில் வரட்டும், பதில் வரட்டும், பதில் வரட்டும். ஆலயம் எல்லா கர்த்தாவே நிரப்பட்டும், இவங்க குடும்பங்கள். ஓ ஆண்டவரே, அற்புதமான மயவன நிரப்பப்பட்டு சொந்த வாசல் இல்லாதவர்கள் இன்றைய தினம் ஊழியனாக I declare and decree இவர்களுடைய வாழ்க்கையில் சொந்த வீடை கட்டுவார்கள் என்று சொல்லுகிறேன். இந்த ஆலயத்தில் அத்தனை பேருக்கும் சொந்த வீடை நீர் தரணும், தரணும், தரணும். தேவரே, எல்லா இன்றைய தினம் முதல் கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாமே நீக்கப்பட்டது, நீக்கப்பட்டது. மீட்கப்பட்ட ஜனமாக, மீட்கப்பட்ட ஜனமாக, மீட்கப்பட்ட ஜனமாக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா நன்றி, கிறிஸ்து இயேசு கோடா கோடி நன்றி, பரிசுத்த ஆவியே கோடா நன்றி, நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, ஹல்லேலூயா. Thank you God, ஆமென். பெஞ்சமின் ஆசீர்வாதத்தை கூறுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் இரு கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்துவோம். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? பரலோகத்தில் இருக்க யெகோவா தேவனுடைய அன்பும், குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய அன்னைவரோடும் நம் குடும்பங்களோடும் நம் ஆவிக்குரிய தகப்பனவருடைய குடும்பத்தாரோடும் என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆசீர்வதிக்க கடவர் யெகோவா தேவன் நம்மை காக்க கடவர். இயேசு கிறிஸ்து தம் இயேசு கிறிஸ்து கிருபையாய் பரிசுத்த ஆவியானவர் தம் சன்னதியில் காந்தியின் பிரசன்னம் வதிக்க கடவர். பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தை நமக்கு. ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jehovah, thank you Jesus Christ. Amen, amen, amen. God bless you all.